ஐயா, நிறைய இடங்கள் இந்த ஆன்மீக வேட்கை அப்படின்னு சொல்லி பேசுறோம். இந்த ஆன்மீக வேட்கை அப்படின்னா என்னங்க? அன்றாட வாழ்க்கையில நம்ம எவ்வளவு ஊறி திளைச்சி போயிருக்கோம். இந்த அன்றாட வாழ்க்கை என்ன? அன்றாட வாழ்க்கையினுடைய அடிப்படையே ஆசைகள்னு தெரியுதா? அந்த ஆசையில உந்தப்பட்டு தான் நம்ம சகல காரியங்களும் பண்றோமே தவிர்த்து, அந்த ஆசைகள் எதனால விளையுதுன்னா, சுயநலத்தினால விளையுது. நான் நல்லா இருக்கணும், நான் நல்ல பேர் எடுக்கணும், நான் நல்ல காரியங்களே செய்யணும், இல்ல எனக்கு இதெல்லாம் வேணும், அதுக்காக நான் உழைக்கணும், அதுக்காக நான் எப்படினாலும் உழைக்கலாம். ஸோ இந்த மாரி எண்ணங்கள் வருது. அதாவது நான சென்டர் பண்ணி வரக்கூடிய அத்தனை ஒரு வட்டங்களையும் நம்ம வாழ்க்கையில நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அன்றாட வாழ்க்கையே இதான ஆயிப்போச்சு. நம்ம ஒரு கோயில் குளத்துக்கு போறோம், ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கிறோம். நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும்னு தான் சொல்லி வேண்டிக்கிறோமே தவிர்த்து, பகவானே நீ என்ன நினைக்கிறியோ அது எனக்கு குடுன்னு சொல்லி கேட்கறது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் பேரு. அது வேற. ஆனா ஜெனரலா எனக்கு, என் குடும்பத்துக்கு நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு கேட்கறது, அதுதான் இதுவரைக்கும் நம்ம பார்த்த ஒரு வாழ்க்கை, ஒரு யதார்த்த வாழ்க்கையா போய்க்கிட்டு இருக்கு. இந்த ஞானிகள் வர்றதெல்லாம் இந்த வாழ்க்கையிலிருந்து இன்னொரு வாழ்க்கை இருக்குன்னு காட்டுறதுக்காக வந்தவங்க. அதை எப்படின்னா வாழ்ந்து காட்டுறாங்க. எத்தனையோ மடங்கள், ஆசிரமங்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, சகல விதமான சௌகரியங்களோட, சகல விதமான வசதிகளோட, அவங்களுக்கு எந்த தேவைக்கும் ஒரு தேவையே இல்லாம, தேவைகளுக்கு தேவையில்லாத அளவுக்கு அவங்களுக்கு வேண்டியது எல்லாம் சேர்ந்துடுது. அவங்களுக்கு என்ன ஒரு வாழ்றதுக்கு வசதியான ஒரு குடில்கள், வா எங்கேயும் போயிட்டு வர்றதுக்கு, தனிப்பட்ட முறையில் போயிட்டு வர்றதுக்கு வாகன வசதிகள் எல்லாம் இருந்தது. அவங்களே பார்த்தீங்கன்னா, எங்கே ஆசைகள் படக்கூடாதுன்னு சொல்லணுமோ, அங்கேயே அந்த ஆசிரமங்களே அந்த சாதுக்களோ, அந்த ஞானிகளோ, அந்த ஆசையின் அடிப்படையில தான் எல்லா காரியமும் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் சாமி மாதிரி உள்ள மாஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, இந்த மாஸ்டர்ஸ் தான் அந்த ரொட்டீன் வாழ்க்கையை நம்ம கண்ணில் காட்டுறார். நம்ம படக்கூடிய கஷ்டங்களுக்கு காரணமே நானுங்கிற சொல்லிருந்து வர்றது தான். நானுங்கிற ஒரு நிலையில இருந்து நீ வேலை செய்கிறதுனால தான் உனக்கு இவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள், சுக துன்பங்கள் எல்லாமே. நம்ம அன்னைக்குரிய சுகங்களும் அதில் தான், அந்த நானில் தான். ஆனால் அந்த சுகத்தினால விளையக்கூடிய துன்பங்களும் அந்த நானினால தான். ஸோ இதிலேருந்து விடுபட்டு இன்னொரு வாழ்க்கை இருக்குன்னு கண்ணில் காட்டினது சுவாமி. இந்த மாதிரி எத்தனையோ ஞானிகள் வாழ்ந்திருக்காங்க. அந்த ஞானிகளுடைய சரித்திரங்களை படிங்க. இதை தவிர்த்து எங்கள் அப்பா ஒருத்தர் இருக்கார். அந்த அப்பா எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கார். அவர் இல்லாமல் ஒரு இலை கூட கீழே விழாது, ஒரு அசை கூட இருக்காது. அவர் இல்லைன்னா இந்த உலகமே ஒன்றும் இருக்காது அப்படின்னு காட்டுனதுக்கப்புறம் நம்ம பக்தர்கள் மனசில் தானுங்கிற எண்ணம் மறைஞ்சி, ஆண்டவன் சுவாமி உண்மையான நம்முடைய குரு இந்த ஒரு வேட்கை வருது. அப்போ அந்த வேட்கையில் என்ன வருதுன்னா, அவருடைய வாழ்க்கை தான் முதல்ல கண்ணில் படுது. எந்த விதமான ஒரு சௌகரியங்களும் இல்லாமல் தெய்வத்தையே நினச்சி சுலபமாக வாழ முடியுதே, சந்தோஷமாக வாழ முடியுதேங்கிற எண்ணம் வருது. அந்த எண்ணம் தான் ஆன்மீக வேட்கைக்கு ஒரு விதை. அந்த எண்ணம் சாமியை பார்த்த உடனே அந்த எண்ணம் முழுமை அடைஞ்சிட்டா, ஏன் நம்ம சாமி மாதிரியே வாழக்கூடாதுங்கிற ஒரு ஆசை வரும். சொத்துக்கள் மேலேயோ, சொந்தங்கள் மேலேயோ, எந்த பற்றுதல் மேலேயோ நமக்கு ஆசைகள் குறைஞ்சிரும். நம்ம தனியாக விலகி நிற்போம். அதில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் தாமரை இலை மேலே உள்ள தண்ணி மாதிரி அதிலேருந்து விலகியே வாழ்வோம். அந்த வாழ்க்கை முழுமை அடையணும்னு ஒரு வேகத்தில் இருப்போம். அந்த முழுமைன்னா என்னன்னா, குருவனோட ஐக்கியமாதல். குரு தெய்வத்துக்கு சமமானவர். ஏன் தெய்வமே குரு ரூபத்தில் தான் வர்றார். குருவை அடையுதலும் தெய்வத்தை அடைதலும் 2 ஒன்று தான். இந்த வேட்கையை கொடுக்கறது தான் ஆன்மீக வேட்கை. இந்த ஆன்மீக வேட்கை எதுலேருந்து வரும்னா, நானுங்கிற வாழ்க்கையை வாழ்ந்து சலிப்படைஞ்சு கஷ்டப்பட்டு சுகத்துக்கங்களை அனுபவித்து அதில் ஒரு விரக்தி அடைஞ்சி அதுக்கப்புறம் உண்மையான வாழ்க்கை எதுன்னு தேடி போகிறாங்க பாருங்கள். அந்த தேடுதலுக்கு பேர் தான் ஆன்மீக வேட்கை. அதுக்கு உறுதுணையாக இருக்கிறது தான் குரு. அந்த குருவுடைய கடாட்சம் இல்லாமல்
இந்த ஆன்மீக வேட்கை, அந்த ஆன்மீக தாகம் உங்களுக்கு ஒரு நாளும் தணியாது. அந்த ஆன்மீக தாகத்தை போக்கக்கூடியவர் சுவாமி தான், குரு தான். அதனால் அந்த ஆன்மீக வேட்கைங்கிறது அன்றாட வாழ்க்கையிலிருந்து வேறுபட்டதாக தெரிஞ்சாலும் உங்களால் அன்றாட வாழ்க்கைக்குள்ளேயே கொண்டு வர முடியும். நான்கிற சொல்லை மட்டும் அகற்றிட்டா அன்றாட வாழ்க்கையே ஆன்மீக வாழ்க்கை தான்.